ஹாய். பல விஷயங்கள் பற்றி நம்ம இவ்வளோ நாள் பேசாமல் விட்டது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ எனக்கு புரியுது ஆக்சுவலாக. ஸோ நம்மளை விட சின்ன வயசில் ரொம்ப சின்ன பசங்க எல்லாமே அரசியலை பற்றி பேசும்போது நம்ம ஏன் பேசக்கூடாது அப்படின்னு எனக்கு இப்போ தான் தோண வந்துச்சு. ஸோ நேற்று எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்க்கும்போது ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு அபவுட் டிஎம்கேஸ் லாஸ். அண்ட் ஸோ திராவிட கட்சிகள் ரெண்டுமே மிகப்பெரிய திராவிட கட்சிகள் அவங்க ரெண்டு பேருமே சரிவை சந்திக்கும் போது தான் ஒரு கேள்விக்குறி வந்துச்சு. ஒரு நடிகரை நம்பி 1.5 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஒரு முதலமைச்சராக. அப்படிங்கும்போது வாழ்த்துக்கள் விஜயண்ணா, நீங்கள் ரொம்ப நல்லாவே ஆட்சி செய்வீங்க நாங்கள் நம்பி உங்களுக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் என்ன செய்யலைன்னு டிஎம்கேவை தோக்கடிச்சாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் இருக்க பீப்புளுக்கு எல்லாமே அவங்க பார்த்து நிறைய விஷயங்கள் நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சாங்க இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும். ஸோ அது நிறைய பேர் பயனும் அடைஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதனால் அவங்கள தோக்கடிச்சாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே, புதுசாக ஆட்சி ஒருத்தங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சாங்களா, இல்லை சரி இவர் வந்தால் நல்லா செய்வார் அப்படின்னு அவங்க திரைப்பட மோகங்களில் மயங்கி ஓட்டுகள் நிறைய குவிந்துதா அப்படிங்கிறதும் புரியல. எப்படி இருந்தாலும் அதில் பாதிக்கப்பட போகிறது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் ரெண்டுமே அனுபவிக்க போகிறது மக்கள் தான். ஸோ மக்களாகிய 1.5 கோடி மக்களுக்கும் மேற்பட்ட மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. அவங்க மட்டும் பாதிக்கப்பட போகிறது இல்லை, மொத்த மக்களும் தமிழ்நாடு மக்களும் தான் அதில் நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அனுபவிக்க போகிறாங்க. அது நல்லபடியாகவே போகணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் புதுசாக முதலமைச்சராக ஆகியிருக்காரு நம்ம விஜய். ஸோ அவர் கன்ஃபார்மாக நல்லா செய்வார் அப்படின்னு நம்பி நிறையா பேர் ஓட்டு போட்டிருக்கீங்க. ஸோ அது நல்லபடியாக இருந்தால் ஃபைன், குட், இது நல்ல ஒரு ஆட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்பி நீங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டிருக்கீங்க. கன்ஃபார்மாக நீங்கள் முட்டாள் கிடையாது. ஸோ அது நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன். இன்னும் நிறைய நலத்திட்டங்கள் அண்ட் புதிய திட்டங்கள் இருக்கிற திட்டங்களை எல்லாமே அவங்க கேன்சல் பண்ணாமல் புது திட்டங்களும் நிறையா கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் மட்டும் பயனடையாமல் ஆண்களும் பெண்களும் இருக்கிற சமுதாயத்தில் முன்னேற்றி கொண்டு வரதுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு அவங்க பயன்படுத்தணும். அதை நம்மளும் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்றேன். இவ்வளோ நாள் அரசியலை பற்றி எந்த ஒரு விஷயமும் நம்ம வெளியிட்டதில்லை, இது வரைக்கும் பேசினதும் கிடையாது. இப்போ ஏன் முதல் முறையா அப்படின்னா இவ்வளோ நாள் ஏன் பேசாமல் இருந்தேன்னா நிறையா அரசியல்வாதிகள் அரசியல் டாக் பற்றி நம்ம பேசும்போது தெரிஞ்சுக்கும் போதும் நம்ம நம்ம மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் தோணும் தெரிய வரும். ஆனால் நம்ம அதை டைரெக்டாக வெளிப்படுத்த மாட்டோம். குடும்பத்து பெண்களாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் உனக்கு எதுக்குமா தேவையில்லாத விஷயம், நீ எதுக்குமா முக்க நினைக்கிற, இதெல்லாம் நீ எதுக்குமா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒதுக்குவாங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ஆக்சுவலாக இப்போ தான் எனக்கு அது புரிய வருது. ஏன்னா நம்ம இதெல்லாம் பேசியிருக்கணும். நம்மளை மாதிரி என்ன மாதிரி நிறைய பெண்கள் அரசியல் பற்றி புரிதல்கள் நிறையா இருந்தும் பேசாமல் இருப்பீங்க, வெளியே காட்டிக்காமல் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இருக்காதீங்க. இனிமேல் அரசியல் பற்றியும் அரசியல்கள் என்ன, அரசியல்னால் என்ன அப்படிங்கிறதையும் வெளிப்படையாக பேசுகிறதும் நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதும் ரொம்ப முக்கியம். ஒரு நடிகராக இருந்தால் மட்டுமே அரசியலுக்குள்ளே வர முடியும் அப்படிங்கிறத தவறான ஒரு கருத்து அப்படிங்கிறது என்னோட பார்வை. ஏன்னா அரசியல் ஒரு புரிதல் இருந்தால் யார் வேணால் அரசியலில் வரலாம். அரசியல் ஒரு புரிதல் இருந்தால் யார் வேணால் அரசியலில் பேசலாம். அரசியல் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் கலந்துருக்கு. ஸோ யாரை வேணால் அரசியலை பற்றி பேசலாம். அதை தகுந்தவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கோட்பாடும் கிடையாது. ஸோ நீங்களும் அதில் பாதிக்கப்படுறீங்க, நானும் பாதிக்கப்படுறேன், எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ஸோ யார் வேணால் இந்த அரசியலை பேசலாம். அது நல்லபடியாக நல்ல கருத்துக்களாக நல்ல ஒரு முறையில் இருந்தால் மட்டுமே போதும். மற்றபடி நீங்கள் பேசக்கூடாது, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, நீங்கள் யார் கேட்குறதுக்கு அப்படின்னு யாரும் உங்களை சொல்ல போகிறாங்க. நீங்கள் ஒரு குடிமக்கள், நீங்களும் ஒரு குடியுரிமை பெற்றவர்கள் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அரசியல் கண்டிப்பாக பேசணும். எல்லார் வீட்லேயும் ஒரு சிலர் இப்போது திணிக்கப்பட்டதை நான் பார்த்துருக்கேன். ஒரு குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு நடிகராக இருக்கார், ஸோ இவருக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்காதீங்க. அது ரொம்ப ஒரு ராங் வேவாக இருக்குது. அவர் நல்லது பண்ணுவார்மா, அவர் நல்லது நமக்கு நினைப்பார், இவர் ஓகே, இவர் நல்ல திட்டங்கள் நிறையா வச்சுருக்காரு, இவர் நமக்கு ஃப்யூச்சரில் இவ்வளோ திட்டங்கள் நமக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுனீங்கன்னா இட்ஸ் ஓகே, ஃபைன், குட்.
அதை வந்து நானும் வரவேற்கிறேன். ஏன்னா இவர் நம்ம நல்ல தலைவரான்னு பார்த்து தாங்க தேர்ந்தெடுக்கணும். இவர் நல்ல நடிகரான்னு பார்த்து யாரும் தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே ஃபைன், இவரும் நல்லது பண்ணுவார் அப்படின்னு நானும் நம்புகிறேன். பார்க்கலாம்.